பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த அழைப்புக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் என்ன பதில் சொல்கின்றன? விவரங்கள். 9ஆம் தேதி திட்டமிட்டபடி தொழிற்சங்கங்கள் சார்பாக போராட்டம் நடைபெறும் என்பதில் தான் தொழிற்சங்கங்கள் உறுதியாக இருக்கிறார்கள். முறையான ஸ்ட்ரைக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறோம். வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துறை போக்குவரத்து பணியாளர்களை விடுப்பெடுக்காமல் வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முறையான ஸ்ட்ரைக்கு நோட்டீஸ் வழங்கியிருப்பதன் காரணமாக திட்டமிட்டபடி தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் என்பது நடைபெறும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சரை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு மீண்டும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த பல்வேறு அறிவுரைகளை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொழிற்சங்கங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு அது இன்று மாலையோ அல்லது நாளையோ பேச்சுவார்த்தைக்கான முறையான அழைப்பு விடுக்கப்பட்டு பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும். அதில் உடன்பாடு எட்டப்பட்டால் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை திரும்ப பெறுவார்கள். போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும். காரணம் என்னவென்றால் பொங்கல் பண்டிகைக்கு இடையூறின்றி பேருந்துகள் இயக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் என்பது தொழிற்சங்களுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வரும் பொருட்டு தான் அது இயல்பாக அமையும். இல்லை என்றால் தொழிற்சங்கங்களுடைய போராட்டத்தின் காரணமாக பொங்கல் பண்டிகைக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகளினுடைய சேவை என்பது பாதிக்கப்படும். இதை கருத்தில் கொண்டுதான் தொழிற்சங்கங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அவருடைய கோரிக்கைகள் குறித்து மீண்டும் பரிசீலனை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர்களும் முடிவெடுப்பார்கள். அதன் அடிப்படையில் தொழிற்சங்கங்களுக்கு தெரிவிக்கப்படும் பட்சத்தில் சுமூகமான முடிவு என்பது எட்டப்படும். மீண்டும் தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.